இன்னைக்கு 12th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.1ல் செகண்ட் சம் I பவர் 1729 ஓகேவா. இப்போது I பவர் -4லேருந்து +4 வரைக்கும் தான் நமக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் 1729 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 4 4s are 16. அப்போ 17ல் 16 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். 2 கீழே இருக்கிறேன், 12 ஆகிடும். 3 4s are 12, 0. தென் 9 கீழே இருக்கிறேன், 2 4s are 8, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போது நான் I பவர் 1729 எப்படி எழுதலாம்? I பவர் 4 into 432 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 1. ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு 4 வரைக்கும் தான் வேல்யூஸ் தெரியும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணி 4ஐயும் 432ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1728 வரும். அது கூட 1 ஆட் பண்ணால் 29 வருது. இப்போது இது எப்படி இருக்குது நமக்கு? a பவர் m ப்ளஸ் n நான் எப்படி எழுதலாம்? a பவர் m டாட் a பவர் nன்னு எழுதலாம். இது எப்படி இருக்குது? I பவர் m ப்ளஸ் nன்ற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் எப்படி எழுத போகிறேன்? I பவர் 4 into 432 டாட் I பவர் 1ன்னு எழுத போகிறேன். இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நமக்கு? a பவர் m n எப்படி எழுதலான்னா a பவர் m த ஹோல் பவர் nன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் இதை மாற்றினேன்னா எப்படி மாறும்? I பவர் 4 த ஹோல் பவர் 432ன்னு மாறும். இங்கே I பவர் 1 இருக்கும். ஓகேவா. நமக்கு I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1. I பவர் 4ஓட வேல்யூ 1. தென் I பவர் 1ஓட வேல்யூ I. அப்போது நான் இதை எப்படி எழுதலாம்? 1 பவர் 432 டாட் ஐன்னு எழுதலாமா? 1 எத்தனை டைம்ஸ் போட்டாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ 1 பவர் 432ஓட வேல்யூ என்னது? 1. ஐயோட வேல்யூ ஐன்னே இருக்கும். 1 ஐஸ் ஆர் I. புரியுதுங்களா?